ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 பிரியா ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனல். வாங்க போகலாம். இப்போ போக போகிறது ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனல். இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவா இந்தியாவா சரி வாங்க விளையாடலாம். 4 3 2 1 கோ. நம்ம இப்போ ஃப்ளைட்டில் போக போகிறோம். நீங்களே பாருங்கள். ஃப்ளைட்டில் போகிறோம்ல, ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னது சர்வீஸ் என்னவோ காட்டுது. வாங்க நம்ம குதிச்சிடலாம். நிறைய பேர் குதிக்கிறாங்க, நம்மளும் குதிக்கலாம். அந்த பட்டன் அமுக்குனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். பட்டன் அமுக்கியாச்சு, இப்போ ஃபாஸ்ட்டாக போகும் பாருங்கள். நம்ம மூவ் பண்ணாமல் இருக்கணும் போல் இல்லை காய்ஸ்? உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இது நம்ம பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கணுன்னு நினைக்கிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளக்க போய் பாருங்கள். பார்ட் 1 இருக்கும், இது பார்ட் 2. வாங்க ஓடலாம். கொஞ்சம் நேரம் பார்ட் 1ல் நிறைய நேரம் ஜாக்கிங் போனோம். இதுதான் கொஞ்சம் நேரம் ஜாக்கிங் போகிறோம். வாங்க ஓடலாம். எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களே பாருங்களேன், யாரும் ஃபாலோ பண்ணுறீங்க. எவனு தெரியலை, எவனோ ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குது. தொட்டு பார்த்தா எதுவுமே காணோம். ஓ அதான் டேஞ்சர். அச்சச்சோ, தெரியாமல் அமுக்கிட்டோமே. அச்சச்சோ, எவனாவது சுத்தம் போட்டு அமுக்கிறான்னு பார்த்தா இப்போயே அமுக்கிக்கிட்டோம். சரி வாங்க ஓடலாம். ஓட ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவேன் பாருங்களேன். சரி இது உள்ளக்க போகலான்னு நினச்சா போகவே முடியலை காய்ஸ். என்ன பண்ணுறது, குத்தியும் பார்த்தேன், உள்ளக்க போக முடியவே இல்லை காய்ஸ். சரி முன்னாடியிலேருந்து போவோம்னு நினச்சா சரி முன்னாடியிலேருந்து போவோம். பார்த்தேன் ஏதோ நம்பர் வருது, லாக் எடுங்கன்னு கேட்குது. அன்லாக் அமுக்குனா அன்லாக்கே வர மாட்டேங்குது காய்ஸ். உங்களுக்கு இப்படி ஆயிருக்கா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஓட ரொம்ப ஜாலியாக இருக்கும் காய்ஸ். பாருங்களேன், கன்னே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஹெல்மெட்லாம் கிடைக்குது. ஹெல்மெட் கிடைச்சாலும் நம்ம மண்டையில் சுட்டா நம்ம செட்டாமல் இருப்போமா? மண்டையில் சுட்டாதான் அது மெயின் இல்லை காய்ஸ்? சரி வாங்க ஓடலாம். எந்த இடத்துலையும் கன்னே கிடைக்க மாட்டேங்குது. லாஸ்ட் எந்த இடத்துல கன்று கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாட்டி நிறைய பேர் நான் கோமாளிஸ்லாம் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரி வாங்க போகலாம். ஓட செம்மையாக ஓடுறோம். அந்த ஓடுற பட்டனே அப்பப்போ அமுக்கி மறந்து போயிடுது. சரி அது உள்ளக்க போய் கன் எடுப்போன்னு பார்த்தா அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. கன் எடுத்து ஷூட் பண்ண பின்னாடியே வர்றீங்க. எந்த இடத்துலையும் கன்னே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, எவனோ ஷூட் பண்ணுறியா? இப்போ தான் பண்ண போகிறீங்க. பண்ணுறேன் ஷூட் பண்ணுறியா? என்னடா பண்ணுறது? ஷூட் பண்ண மாதிரியே வர்றியா? ஷூட் பண்ணுறியானே? ஓடு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என்ன பைத்தியங்களா? பைத்தியங்களா கோமாளிஸ்? வாட்டஸ் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வேறு செத்துருவேனா பயமாக இருக்குங்க. ஓடு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த ஊரில் காலையில் ஜாக்கிங் போடுற மாதிரி இருக்குது கைஸ். இவன் வேறு யாரோ ஒரு கோமாளி ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் வேறு பாட்டாக இருப்பானோ என்னவோ என்கிட்ட மோடுறியா? என்ன பண்ணுறது? வயசானவங்கலாம் ஓடவே முடியாது. நான் தான் ரொம்ப ஓடுறோம் இல்லை கைஸ்? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க ஓடலாம் கொஞ்சம் நேரம். என்ன கன்னே கிடைக்க மாட்டேங்குது. எந்தெந்த இடத்துல தேடினாலும் கன்னே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கன்று கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது காய்ஸ், ரொம்ப பெரிய விஷயம். இந்த கன்னெல்லாம் கிடைக்கிறது உங்களுக்காக ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் காய்ஸ். வாங்க ஓடலாம். எவனோ ஷூட் பண்ணிக்கிட்டியா? நான் ப்ரோ பிளேயர்னு அவனுக்கு தெரியலை. அவன் சரியான பாட்டை என்னவோ. இது உள்ளக்க போனால் கண்டிப்பாக கன்று கிடைக்கணும்னு நினைக்கிறேன்.
கிடைக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாங்க போய் பார்ப்போம் கன்று கிடைக்குதா இல்லையான்ட்டு. இங்கே பூராக்கும் இந்த மாதிரி என்னவோ இது போட்ட மாதிரி இருக்குல்ல. இங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்தா எப்படி இருக்கும்? பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னை எடுக்கவே முடியலை. எங்கிட்ட ஓடினாலும் ஷூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேங்க. அதனால தான் ஓரமாக நிற்கிறேன். எதுவும் நினைக்காதுங்க. இந்த வந்துட்டு அந்த கோமாளி, பெரிய கோமாளி இருப்பானோ என்னவோ. எனக்கு கன்று கிடச்சிருச்சுன்னா எவனோ என்னை ஷூட் பண்ண வந்தானோ அத்தனை பேருக்கும் நான் ஷூட் பண்ணி அவன் மண்டே உடைக்கிறேன்னா இல்லைன்னு பாருங்கள். போன வாட்டி ஹெல்ப் பண்ணி என்னையே சுட்டாங்க. இந்த வாட்டி யாராவது ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. பாருங்களேன், ஷூட் பண்ணுறேன். செத்துப்போ ஒன்றெல்லாம் எப்படி ஷூட் பண்ணுறது? ஒரு பேருக்கு கொன்னியாச்சு. இப்போ எவ்வளோ பேருக்கு கொன்னுவேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேங்க கைஸ். என்ன பண்ணுறது? எவ்வளோ பேர் வர்றாங்க. எப்படி ஷூட் பண்ணுறது அத்தனை பேருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. சரி ஓடி போய் பார்ப்போம். எவ்வளோ பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நான் ஷூட் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரீ ஃபயர் கேமிங். நான் ஷூட் பண்ணேன்னா பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒரு பாட்டை சுட்டிகிட்டே தான் இருக்கேன். அவன் கன்று ரொம்ப வேஸ்ட் ஆகுது. 2 பேருக்கு நான் சுட்டுட்டேன். வாங்க கைஸ், 2 பேருக்கு நான் சுட்டுட்டேன். ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவனாவது சிக்குவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸில் இருந்துலாம் யாரோ ஷூட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவனும் காணோம். இல்லை கைஸ், ஒரு காரில் போகலான்னு நினச்சா அந்த காரே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான், அவனா இல்லை நாங்களான்ட்டு. என்னையே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. ஓடு ஓடும்போது இந்த ரஜினி பாட்டு ஏதோ வருது பாருங்களேன். ரஜினியா அஜித்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டு வரும், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாருங்களேன், எவனோ சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ நான் அந்த கோமாளியை சுடுறேனா இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு அந்த கோமாளியை சுட்டுருவோம். 3 பேருக்கு சுட்டாச்சு. 3 பேருக்கு சுட்டுட்டேன். இன்னொரு பேருக்கு சுதன்னு நினைக்கிறேன். இந்த கன்று வேற சும்மா தீந்துடுது. 4 பேருக்கு சுட்டுட்டேன் கைஸ். இன்னும் எவ்வளோ பேருக்கு சுடுறேன்னு பார்ப்போம். இந்த 5வது ஒருத்தன் கிடைச்சிட்டான். ஓடி போய் அவனை ஷூட் பண்ணணும். இந்த குறி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறி வைக்காமல் ஷூட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஷூட் பண்ணுவோம். ஆனால் நான் குறி வச்சே நிறைய தடவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஈஸி தான், கஷ்டம்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஈஸின்னு இருக்குது இல்லை கைஸ்? சரி வாங்க. எவ்வளோ துப்பாக்கி கிடைக்குது, ஆனால் எந்த பாட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய துப்பாக்கி கிடைக்கிற தவிர எந்த பாட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட போனாலும் துப்பாக்கியாக இருக்குது. எவ்வளோ நேரம் துப்பாக்கி கிடைக்கல, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினச்சோம் பாட்டு. இப்போ அவ்வளோ பேர் பாட்டு இருக்காங்க, துப்பாக்கி காணோன்னு நினச்சேன். இப்போ துப்பாக்கியாக இருக்குது, பாட்டை காணோம். எந்த பாட்டையும் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவ்வளோ பாட்டாக இருப்பாங்களோ, எந்த பாட்டையும் காணோம். சரி லொக்கேஷன் கிளிக் பண்ணி பார்க்கலான்னு நினச்சால் இந்த ஓடும்போது லொக்கேஷன் கிளிக் பண்ண முடியாதோ என்னவோ. எவனாவது கிடைப்பாங்களான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கே என்னடா ப்ளூ கலர் லைட் தெரியுது. சரி, அது நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு அவ்வளோ கன்று இருக்குல்ல. ஓடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். எவன் கிடைக்கிறானோ அவ்வளோ ஷூட் பண்ணிவிட்டு தள்ளி போயிட்டே இருப்போம். அங்கே பார்க்கலாம். லாஸ்ட்டாக நான் வின் பண்ணால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் பெரிய போட்டி. வாங்க ஓடி போய் பார்க்கலாம். யார்தான் கிடைப்பாங்களோ. இந்த பஸ்ஸை தான் சொன்னேன். இந்த பஸ்ஸில் ஏறவே முடியலை. இந்த பஸ்ஸுலேயும் இல்லை, எந்த பஸ்ஸுலேயும் ஏறவே முடியலை.
ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளோ பஸ்ஸில் பார்த்தேன், எந்த பஸ்ஸும் ஏறவே முடியலை. சரி அந்த பக்கம் ஏறணுமோன்னு நினச்சா நம்ம அந்த பக்கம் ஏற வேணாம், போ சும்மா சுற்றி போய்த்துக்கிட்டே இருக்கோம். அங்கே இருக்கு ஒரு பாட் இருக்கேன், 2 பாட்டா செம்ம. 6 பேருக்கு சுட்டுட்டோம் கைஸ். இது 7வது பையன், இந்த 7 சுட்டுத்தாச்சு. இந்த 8வது பையன் சுட்டுற சின்ன பசங்களாக இருப்பாங்களோ என்னவோ. வாங்க கைஸ் பார்க்க, ஓடி போய் ஷூட் பண்ணணுமோ என்னவோ. என்ன ஒரு இது பாருங்களேன், அங்கே ஒருத்தன் ஓடுறியா, நம்ம முன்னாடி போய் ஷூட் பண்ணணுமோ. கன்னுக்கானமே தீண்டு போச்சே. கொஞ்சம் முன்னாடி போய் கன் எடுத்துகிட்டு போவோம். முன்னாடி போவோம், கன் இருக்கான்னு பார்ப்போம். கன்னே கிடைக்க மாட்டேங்குதே. போச்சு, கன் இல்லை. பின்னாடி வா. கன்னு கிடைக்க மாட்டேங்குதே. சச்சோ, கன்னுக்காண்டி இப்போ ஓடணும். பாருங்களேன், கிட்டக்க தான் இருக்குது. அவ்வளோ கன் எடுத்தாச்சு, நல்ல வேலை. அந்த பாட்டை சுடணும். இந்த 8 பேருக்கு நம்ம சுட்டாச்சு. அவனும் சேர்த்து, அந்த சின்ன பையனும் சேர்த்து 9 பேர். இந்த 9 சுட்டாச்சு. ஒருத்தன் மறைஞ்சு போனானே, எங்கே அவன் காணோம். மறைஞ்சு போய் நின்னா. இந்த அவன்தான் பின்னாடியே ஓடி வர்றான். இந்த நேரத்துல அவன் வரும்போது இந்த கன்னெல்லாம் தீர்றது கைஸ். இப்படி உங்களுக்கு ஆகும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்களேன், நம்ம ஜெயிச்சாச்சு கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.